அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி? கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. விருச்சிக ராசி ராசி அதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயுடைய வேலை அவர் தான். கடன் பிரச்சனையை குறைச்சிட்டு, வெரி குட். ஆமா, கடன் தான் பெரிய பாதிப்பாகவே இருக்கும். நிறைய பேர் அதில் தான். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்க பேர்ல கடன் வாங்கவே மாட்டாங்க. யாருக்காவது ஜாமீன் கை 2ஆம் இடத்துக்கு விடுறதுனால இந்த கடன் பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வெளியில வருவாங்க. வீட்டுக்கு போனா பொண்டாடி ஒரு பக்கம் தொல்லை, எப்படித்தான் கடனை வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தொல்லை. வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாத, ஊருக்கெல்லாம் உதவி. இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சரிதான், இல்லை இப்போ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய அளவில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகம் பூரா பார்த்து ரசிச்சிட்ருக்க எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். என்ன சொல்கிறது, எங்களோட சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கும் உங்களோட கமெண்ட்டு, ஜோதிட விஷயம் எல்லாமே வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமெண்ட் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே தேங்க்யூ. அடுத்தது செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செவ்வாய் பயிற்சியில் அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 83லேருந்து ஜாதகம் எல்லாமே ஜோசியமெல்லாம் படித்து உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பரிகாரங்களோட அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நிறைய பேரோட பிரச்சனைகளை அழகாக தீர்த்து நல்ல அழகான ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு அழகான ஒரு குணம், அழகான ஒரு பேச்சு, அன்பான முகம், நிறைய தெய்வ ஒரு வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, அவங்க சாதாரண விஷயம் இல்லைங்க, அவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க வந்து நியூமராலஜி பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜர், வாஸ்து, மலர் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு ஒன்று இருக்கும், அதுவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனைனாலும் எதுனாலும் அவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு அழகான ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுத்து உங்களை ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ, எப்படி, 12 ராசிக்கு எப்படி, அதையும் கேட்போம்மா. வாங்க உங்களை மீட் பண்ணுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருவோம். சொல்லுங்கள். உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி எப்போ வருது, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை கேட்டு அந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ எப்போ வருது அந்த செவ்வாய் பயிற்சி? செவ்வாய் பயிற்சி அதுக்கு முன்னாடி செவ்வாயை பற்றி முதல்ல பார்த்துக்கணும். சொல்லுங்க. செவ்வாய் இல்லாமல் இந்த உலகத்தில் இயக்கமே கிடையாது. ஆமாம், அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் இருக்கணும்னா செவ்வாய் ரத்த காரகர் முக்கியம். ஓ, பிளட் வேணும்ல, உடம்புல, அது காரகர் யார்? செவ்வாய் தான். செவ்வாய் ஆதிக்கம் குறைஞ்சா பிளட் குறைஞ்சிரும், ஹெச்பி குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வாட்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே மக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, மக்கு பிடிச்ச மாதிரியே இருப்போம். அப்போ செவ்வாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உடல் ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் செவ்வாய் தேவை. வெரி குட். செவ்வாய் தான் பாருங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியில ஆட்சி வீட்டில் இருக்காரு. அப்போ அதே பாருங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்திலேயே அவர் சொந்த வீடு தான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகத்துல வந்து நீசமாகிறாரு. அப்ப இதே இது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுல வந்து செவ்வாய் வந்து உச்சபலத்தோட இருக்கிறாரு. இந்த செவ்வாய் 21/6/2026 அன்னைக்கு
மேச ராசியில கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருந்து கார்த்திகை 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்குள்ள என்ட்ராகிறாரு. வெரி குட். அப்ப தன்னுடைய வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. பக்கத்து வீட்டுல போய் சுத்தப்படுத்த போறாரு. வெரி குட். அங்க ஏதோ ஒரு சில குளறுபடிலாம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. செவ்வாயாதவங்களுக்கு கூட புரியுமா நீங்க சொல்றது? அவ்வளவு அழகா. செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு பார்வை இருக்கும், 3 பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு அதே மாதிரி 3 பார்வை தான். ஆனா பாருங்க 4, 7, 8 சிறப்பான பார்வைகள் இருக்குது. அப்ப ஒரு மிலிட்ரி மேன் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் ரிஷபராசிக்குள்ள என்ட்ராகிறார். அன்னைக்கு பாருங்க லக்கணம் வந்து மீன லக்கணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லக்கணத்துல பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நடப்புல இருக்கிறப்ப ரிஷபராசிக்குடைய பாதத்தை எடுத்து வைக்கிறார் முதல் டிகிரியில. ஸோ இப்போ வந்து எப்படி என்டர் ஆகுறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ 12 ராசியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. விருச்சிக ராசி ராசி அதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயுடைய வேலை, அவர் தான் ராசிநாதனேவும். அப்போ இது வரைக்கும் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானவர்னா எதிரிகளுடைய தொல்லையை முதல்ல குறைச்சிருப்பார். அவர் வந்தனே அதே வேலை, யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக பார்த்துக்குங்க, அடியோட ஒழிச்சிருவார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து போயான்னு விட்டுருவார். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு எதிரிகளை தொல்லையை முதல் குறைச்சிடுவார். அதுக்கப்புறம் பாருங்க கடன் பிரச்சனையை முதல் குறைப்பார். கடன் பிரச்சனையை குறைச்சிட்டு, ஆமா கடன் தான் பெரிய பாதிப்பாவே இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்க பேர்ல கடன் வாங்கவே மாட்டாங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க, போட்டு இவங்க ஏமாந்துருவாங்க. ஆனா இவங்க பேர்ல வாங்க மாட்டாங்க, இவங்க வீட்டுல உள்ளவங்க பேர்ல வாங்கிக்கிறது. ரொம்ப உஷாரு பேர் வலிக்க அப்படி விருச்சிக ராசிக்காரங்க அதுல வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. நம்ம பேர்ல கடன் நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்பான்ல, செவ்வாய் வீடு இல்ல உங்க தன்மானத்தை பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப யாராவது ஒருத்தர் பேர்ல கடனை வாங்கிட்டு நீங்க மாட்டிக்கன்னு விட்டுறது. அப்ப அந்த மாதிரி ஒரு இக்கட்ல மாட்டிருக்க கூடியவங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து ரிஷபத்துக்கு இப்ப வந்துடுறாரா. அப்ப இந்த காலகட்டத்தில் செவ்வாயுடைய பார்வை வந்து விருச்சிக ராசிக்கு விடுது. 2ஆம் இடத்துக்கு விடுறதுனால இந்த கடன் பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வெளியில வருவாங்க. வீட்டுக்கு போனா பொண்டாடி ஒரு பக்கம் தொல்லை, எப்படித்தான் கடனை வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தொல்லை. வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாத, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு போ அப்படிங்கிற வீட்டில் நிம்மதியாக சாப்பிட கூட முடியாமல் இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை முதல் ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. அடுத்து பாருங்க செவ்வாயுடைய பார்வை வந்து விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல படுது. அப்ப விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த காலகட்டங்கள்ல அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க முயற்சி செஞ்சாலும் சரிதான், இல்ல இப்ப நீங்க புதுசா ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்துல யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய அளவுல உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களால வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரே முயற்சி 2ஆம் இடத்துல வந்து பார்வை செவ்வாய் பார்வை அப்பனால குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப நீங்க வந்து கவனமா இருக்கணும். நெகட்டிவான வார்த்தையை வீட்டுல பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோறு கிடையாது, ஏற்கனவே அரைகுறை சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம போயிடும். அதனால உங்களுடைய வார்த்தைகளை நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி நீர்நிலைகள்ல போறப்ப நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது டூர் போறோம் செய்யறோம் குடும்பத்தோட போறோம் அப்படின்னம்னா நம்ம நீர்நிலைகளுக்கு போறப்ப அந்த மாதிரி இடங்கள்ல போறப்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காளியம்மன், காளியம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 9 to 10 அந்த யமகண்ட நேரத்துல போய் 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டங்கள்ல விருச்சிக ராசியான உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்லயும் பதவி உயர்வு கிடைக்கும், தந்தைங்கிற அந்தஸ்து கிடைக்கும். அதே மாதிரி வெளி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆசீர்வாதம் முழுசா அவங்களுக்கு வந்து இருக்குது. தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகாக சொன்னீங்க விருச்சிக ராசிக்கு. ஏன்னா விருச்சிகம் அப்படின்றதே தேல் கொட்டிட்டு அதுக்கப்புறம் யோசனை பண்ணுவாங்க. அவங்களும் நிறைய பிரச்சனையிலேருந்து இப்போ தான் வெளில வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் இதை கேட்டோன்னே இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க. ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருக்குங்க விருச்சிக ராசி, கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள். அவங்க சொன்னதை முதல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள், கேளுங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்க, என்ன பரிகாரம் சொன்னாங்க,
அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை காண்டாக்ட் பண்ணணும், நான் நேரில் ஜாதகம் பார்க்கணும், எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நான் யாருக்கிட்ட போய் காமிக்கிறதுன்னு குழப்பத்தில் இருக்கீங்களா? ஒன்றுமே வேணாம், எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாட்ட போய் உங்கள் ஜாதகத்தை காமிங்க. அழகான ஒரு தீர்வு சொல்லி உங்களை ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வழிகளும் சொல்லுவாங்க. தேங்க்யூ.